ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம காவேரி வந்து சாமிக்கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜயை விட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது, நான் அவரை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், கடவுளே என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் என்னையும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்ட மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, காவேரி மேலே எவ்வளோ லவ் அன்பு வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட ஓப்பனாக டீட்டெயிலாக பேசுவாங்க. ஆனால் நம்ம காவேரி கிட்ட பேச வரும்போது அவங்க சமாதானம் படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வரும்போது ரெண்டு பேருக்கும் சண்டையில் போய் தான் முடியும். தாத்தா கிட்ட மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்கிற விஜய் அதே மாதிரி காவேரி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும், நம்ம காவேரியுமே புரிஞ்சுப்பாங்க. விஜய் மனசில் காவேரி தான் முழுக்க முழுக்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இது வரைக்குமே நம்ம விஜய் வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒன்று பேச போய் அவங்க ரெண்டு பேரும் என்னையோ ஏதோ ஒன்று பேசி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை தான் வருமே. எல்லாத்துக்குமே காரணம் இப்போ வெண்ணிலா தான். வெண்ணிலா வந்து விஜய் அதாவது காவேரி அடிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு கொஞ்சமாக குழப்பம் வராமல் இருந்திருக்கும். நம்ம விஜய் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெண்ணிலா பக்கம் எங்கே நம்ம விஜய் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. ஆனால் இப்போதைக்கு நம்ம காவேரி வந்து விஜய் மனசில் வெண்ணிலா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம், அது நாளையோடு முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம காவேரி மனசுக்குள்ளே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய் மனசில் தெளிவாக காவேரி மட்டும்தான் இருக்காங்க. காவேரிக்காக என்ன வேணாலும் செய்வேன்ற அளவுக்கு நம்ம விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு தெரிய போகும்போது அதே சமயம் நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நம்ம காவேரியை எப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையவே பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. கம்பெனி விஷயத்துலேருந்து அவங்கள வந்து எம்டி ஆக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாவே உண்மையாகவே நம்ம விஜய் வந்து அதாவது நம்ம காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் எந்த விஷயமும் தெரியாமல் வெண்ணிலா வந்து அடிச்சுதை நினச்சியும் ஒருவேளை வெண்ணிலா க்யூர் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக விஜயே வந்து பங்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு தப்பான ஒரு புரிதல்னால தான் நம்ம காவேரி வந்து விஜய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தன்னோட வாழ்க்கையில் யாரும் பங்கு போடக்கூடாது, தன்னோட புருஷனை அதாவது அவங்க அன்பு எல்லாமே தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுமே நினைப்பாங்க. அதே தான் நம்ம காவேரியுமே நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம காவேரி பயங்கர சந்தோஷப்படுவாங்க. அதை அவங்க வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம விஜய் வந்து கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம காவேரியை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து பயங்கர சந்தோஷப்படுத்துகிறாங்க. இங்கே பார் காவேரி, உன்னை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யாருடி, என் தாத்தா பாட்டியை விட உண்மையில தான் நான் அதிகமாக பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி கிட்ட நம்ம விஜய் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம காவேரி கேட்டுட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இது கனவா இல்லை நினைவான்னு சொல்லி அந்த அளவுக்கு கிள்ளி பார்க்குற அளவுக்கு நம்ம விஜய் வந்து கிள்ளி பார்க்குறாங்க. என்ன காவேரி இப்படி பிடிச்சி கிள்ளிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இது கனவு மாதிரியே இருக்குது, கனவெல்லாம் இல்லை, நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. கொடைக்கானலில் பசுமையாக இருக்கிற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காவேரியை அங்கே வச்சு தூக்கி இங்கே பார் காவேரி, இனி உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ என்னை விட்டுட்டு எப்போவும் போகக்கூடாது, நீ எனக்காக பிறந்தவடி, நீ ஏன் பொண்டாட்டி, உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என் லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம விஜய். நம்ம காவேரிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. விஜய், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுத்துவீங்கன்னு. அப்போது நீங்கள் டிவோர்ஸ் பேப்பர்னு ஒன்று சைன் வாங்கினீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆர்வக்கோளாறு, நான் அன்னைக்கு நீ காரை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ மோதனையே அன்னைக்கே நான் அதை உனக்கு சொல்லியிருப்பேன். அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம கம்பெனியோட எம்டி ஆக்கிறதுக்கு தான் அது சைன் வாங்கினேன் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில், வேறு ஒன்றும் இல்லை, அது டிவோர்ஸ் பேப்பரெல்லாம் இல்லை நீ நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, ஏதோ நீ ஆர்வக்கோளாறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாமல் நீ எதுவும் ஒன்று நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் நீ இந்த அளவுக்கெல்லாம் யோசிப்போன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு ராகினியை திட்டுறாங்க. இந்த ராகினி தான், அவள் தான் சொன்னா டிவோர்ஸ் பேப்பரு அப்படி இப்படி லாயர் அதுக்காக தான் வந்திருக்காங்க,
அப்படின்னு அவள் தான் என்ன என்கிட்ட சொன்னா, அதனால தான் நான் குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு அந்த ராகினியை பற்றி உனக்கு தெரியாதா, உன்னுடைய வாழ்க்கை எப்போ கெடும், நீ எப்போ நிம்மதியை இழப்ப, அதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்கிறாங்க. ஆமாம் விஜய், நீங்கள் சொல்கிறதுமே கரெக்டு தான். அந்த ராகினி நான் எப்போ கஷ்டத்தில் கண்ணீரோடு இருப்பனோ அப்படின்னு சொல்லி தான் அவள் காத்துக்கிட்டு இருக்கா, அப்போ தான் அவள் சந்தோஷப்படுவா. அது என்ன மாதிரி புத்தியை வச்சு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி ராகினியை பயங்கரமாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எங்க நேற்று வரைக்கும் நான் அழுதுகிட்டு இருந்தேன், கோவிலில் போயிட்டு சாமிக்கிட்ட கூட என் கஷ்டத்தை சொல்லி ரொம்பவே அழுதேன். உங்களை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது, ஆனால் நான் யாருக்காகவும் விஜயை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும் சாமி, எனக்கு பொறுமையை கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட நிறையவே வேண்டிக்கிட்டேன் உங்களுக்காக. எந்த காரணத்துக்கு கொண்டும் உங்களை பிரிஞ்சு போனால் கண்டிப்பாக என் உயிர் இருக்கவே இருக்காது விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, இதுதான் உண்மை, ஏன்னா உங்களை விட்டுட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி வா, நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே போயிட்டு படம் பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் வீடு திரும்ப வராங்க. இங்கே காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ராகினி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இந்த விஜயும் காவேரியும் சண்டை போட்டுட்டு நான் 2 நாளில் போயிடுறேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த காவேரி கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாலே, ஆனால் இவங்க 2 பேரும் சிரித்து சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே நம்ம காவேரியோ வீட்டுக்குள்ளே மான்குட்டி மாதிரி துள்ளி ஓடி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே நம்ம விஜயும் நம்ம காவேரியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய், இதுக்காக தான்டா நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், காவேரி சிரிச்சியே ரொம்ப நாளாச்சுடா, அவளோட கலகலப்பு, இந்த வீட்டில் எவ்வளோ மான்குட்டி மாதிரி தான் சொல்லப்போனால் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்பா, அந்த மாதிரி அந்த காவேரி இப்போ தான் திரும்ப வந்திருக்கா, எப்போவும் சிரிச்ச முகமாக இருப்பா, ரொம்பவே அன்பாக பேசிக்கிட்டு இருப்பா, அதெல்லாம் கொஞ்ச நாள் காணாமல் போய்கிட்டு இருந்தது, இப்போ தான் அந்த காவேரியை பார்க்க முடியுது. ரொம்ப தேங்க்ஸ் விஜய், எப்போவுமே நீங்கள் 2 பேரும் இப்படியே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் எனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும், அவ்வளோதான், அதோட என்னுடைய கடமை எல்லாமே முடிஞ்சிடும், அந்த சந்தோஷத்தோடையே நான் கண்ணை மூடிடுவேன்டா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாத்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க தாத்தா, நீங்கள் 1000 வருஷம் சந்தோஷமாக எங்கள் கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் தாத்தாவுமே ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரியும் நம்ம விஜயும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே வெண்ணிலா வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே என்னவோ ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க மைண்டுக்குள்ளே சொல்லுது, இது தன்னோட விஜய், ஏன் விஜய் கூட எவ்வளோ ஒருத்தி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூளைக்குள்ளே என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படியே அவங்க தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி விஜயை தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த நம்ம வெண்ணிலாவால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா ஓடி வந்து விஜயை வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க அவங்க பக்கம். இது என்னுடைய விஜய், என் விஜயை நீ தொட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத, இது ஏன் விஜய், எனக்கு மட்டும்தான் விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வருது. விஜய் என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கோவப்பட பார்க்குறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு கண்ணாலே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தா, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, அவளுக்கு உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலாவோட கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, போயிட்டு நீ ரூமில் ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை விஜய், நீங்கள் என் கூடவே இருங்க, எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என் கூடவே இருங்க விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்ல இங்கே காவேரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இருந்தாலுமே நம்ம காவேரி மனசுக்குள்ளே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க, விஜய் மனசு ஃபுல்லாக நம்ம தான் இருக்கோம், அதாவது வெண்ணிலா வந்து ரெடியாகி அதாவது க்யூர் ஆகிட்டு அவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு விஜய் அனுப்பி வச்சிருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம காவேரி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம காவேரிக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லை, விஜய் தனக்கு தான், நமக்கு மட்டும்தான் விஜய் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை பார்க்க, காவேரி நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கண்ணாலே சொல்ல இங்கே நம்ம காவேரியுமே புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே
அங்கே உள்ள டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இங்கே காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே கொடைக்கானலில் சொன்னேன்ல, உன்னை வந்து இந்த கம்பெனியோட எம்டி ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சீட்டில், அதாவது சேரில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் நான் நினைக்காத விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அக்ரிமெண்ட் முடிஞ்சு நான் அந்த வீட்டை விட்டே போக போகிறேன், உங்களை பிரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு தலைகீழாக, அதுக்கு நேர்மாறாக என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் எப்பவும் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. நம்ம ராகினியும் சரி, யார் நினைச்சாலுமே நம்ம காவேரியும் விஜயும் பிரிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.